வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு 3 விதமான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பருப்பு உருண்டை குழம்பு, 2வது கருவேப்பிலை குழம்பு, 3வது முருங்கைக்காய் தொக்கு. இது 3மே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் தண்ணியை வடிய விட்டு சேர்த்துக்கலாம். வெறும் கடலைப்பருப்பு மட்டும் சேர்க்கும்போது, அதிகமாக சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். உருண்டையும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், உடையாது. இப்போ இதில் ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அரைப்படாது. ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா குறைன்னு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு. இப்போ இதில் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு இதில் போடல, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். ஒருவேளை தண்ணி விட்ட மாதிரி ஆகி போச்சுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு கலந்துக்கோங்க, நல்லா கெட்டியாக வந்துடும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் சேருங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு டீஸ்பூன் போல் கடுகு, ஒரு டீஸ்பூன் போல் உளுந்து, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 வெந்தயம், 3 வரமிளகா, கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 20 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. குழம்புத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எவ்வளோ வேணுமோ நீங்கள் குழம்பு தகுந்தாப்பில் குழம்பு மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதை லேசாக எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஒரு 3 தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா சூடான தண்ணியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். எப்போயுமே பருப்பு குழம்பு தண்ணியாகவே வச்சுக்கோங்க. உருண்டையெல்லாம் போட்டதுக்கப்புறம் கெட்டியாகி வரும். உருண்டை எல்லாமே இழுத்துரும். அதனால் எப்போயுமே கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிறது நல்லது. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். புளிப்பு உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு மைல்டாக இருந்தால் பிடிக்கும், இல்லைன்னா கொஞ்சம் புளிப்பு சுவை அதிகமாக இருந்தால் பிடிக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. உருண்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுருங்க. குறைச்சி வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையாக உள்ளே சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த மிதமான தீயில் நல்லா வெந்து வரும். கொதிச்சுட்டு இருக்கையிலே எல்லாத்தையும் போட்டிங்கன்னா உருண்டையெல்லாம் உடஞ்சி போயிடும். அதனால் மிதமான கொதி இருக்கையிலே ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம்.
இப்போ உருண்டை குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், உருண்டையெல்லாம் வெந்து மேலே வந்துருச்சு. மிதமான சூட்டிலே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறது பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆவியில் வேக வச்சு பண்ணிக்கலாம். இப்போ மேலாப்பில் கொத்தமல்லியில் சேர்த்துட்டு அமர்த்திடலாம். சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்தையுமே சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்களா சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு டீஸ்பூன் போல் கடுகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸாக ஒன்று கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக, 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள். இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு மீடியம் சைஸாக ஒரு தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி அடித்து சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தொக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். மீடியமான ஃப்ளேமில் வதக்கிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து மீடியம் சைஸாக ஒரு முருங்கைக்காயும் ஒரு 3 கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு பரட்டிக்கலாம். அப்போ தான் அந்த மசாலா, உப்பு எல்லாமே காய்கறிகள் இறங்கும். இப்போ காய்கறி நல்லா பரட்டியாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா சூடு பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் காய்கறிகள் வந்து வேகும், இல்லைன்னா முருங்கைக்காலாம் வேகாது. நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கட்டும். இதுக்கு இடையில் ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 2 வரமிளகா, ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு போட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சிக்கலாம். இப்போ காய்கறி வந்துட்டு இருக்குது. இதில் 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். முதல்ல சேர்க்க மறந்துட்டேன். நீங்கள் பொடியெல்லாம் சேர்த்து வதக்கையிலே ஜீரகத்தூளையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். முருங்கைக்காய் நல்லா வேகணும். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்துருச்சு. முருங்கைக்காய் வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு 3/4 இப்போ தான் வெந்துருச்சுன்னா நம்ம அரைச்சி வச்சுக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸி அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கையிலே சூப்பராக வந்துருச்சு. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா திருப்பி கொஞ்சம் கொதிக்க விடும்போது கரெக்டாக வந்துடும். இப்போ நான் லேசாக தண்ணி ஊற்றிக்கிறேன். சும்மா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு திருப்பி மூடி வச்சிடலாம். மீடியமான ஃப்ளேமில் வேகட்டும். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அமர்த்திடலாம். கரெக்டான அளவில் இருக்குது. அமர்த்திட்டு கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம். சூப்பரான கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சாதத்துலேயும் போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும். சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்க சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கேன். இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது ஏற்கனவே கழுவி காய வச்சது தான், அதனால் நான் அப்படியே சேர்த்துட்டேன். இல்லைன்னா கழுவிட்டு நல்லா ஈரம் போக தொடச்சி காய விட்டுட்டு எண்ணெயில் போட்டு நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா மொறுன்னு வந்துருச்சு. எடுத்துடலாம். எடுத்துட்டு நல்லா எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கலாம்.
இப்போ நல்லா எண்ணெய் வடியட்டும். வடிஞ்சதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. 1 டீஸ்பூன் போல் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் போல் உளுந்து, சின்னதாக 3 துண்டு வெங்காயம், ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே பொரிஞ்சிருச்சு. இதில் வந்து ஒரு 20 பல் பூண்டு வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். மீடியமான ஃப்ளேமில் பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா காரமாக வேணால் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு நல்லா காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ லேசாக எண்ணெயில் பரட்டி விட்டுக்கலாம். லேசாக 2 பரட்டிட்டு மீடியம் சைஸாக 2 தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். புளிப்பு டேஸ்ட் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்காங்க. இப்போ மிக்சியில் அலசின தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த குழம்பு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொதிக்கட்டும். உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு. இப்போ பாருங்கள் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கம்மன்னு பாருங்கள் எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு அருமையாக வந்துருச்சு. இப்போ அமர்த்திடலாம். ஸோ இட்லிக்கெலாம் சுட சுட இட்லிக்கு இந்த குழம்பு தொட்டு சாப்பிடுங்க, அட்டகாசமாக இருக்கும். சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சாதத்தில் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து அப்பளம் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.